விடாமுயற்சி. விடாமுயற்சி என்பது ஒரு மனநிலையாகும். இதனை உருவாக்கிக் கொள்வதென்பது கடினமான ஒரு விடயமல்ல. ஆனால் நீங்கள் விடாமுயற்சி உடையவராக இருக்க வேண்டுமாயின் பின்வரும் 8 அம்சங்கள் உங்களிடம் காணப்படுதல் வேண்டும். அவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம். 1. உறுதியான இலட்சியம். நீங்கள் விடாமுயற்சியை வளர்த்து கொள்ள தேவையான முதலாவது முக்கிய அம்சம் உறுதியான இலட்சியம் அல்லது குறிக்கோளாகும். அதுதான் மிகவும் முக்கியமானது. அதாவது உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஒருவருக்கு உறுதியான இலட்சியம் இருக்கும் போதுதான் சந்திக்கின்ற தடைகளை எவ்வாறு சமாளித்து முன்னேறி செல்லலாம் என்பதை விளங்கிக் கொள்வார். 2. கொழுந்து விட்டெரியும் ஆசை. ஒருவரிடம் ஏதாவது ஒன்றை குறித்து கொழுந்து விட்டெரியும் ஆசை ஒன்று இருக்கும் போது விடாமுயற்சியும் உருவாகிக் கொள்ளும். 3. தற்சார்பு. தான் வகுத்துள்ள ஒரு திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய திறமை தன்னிடம் இருக்கின்றது என்ற நம்பிக்கை ஒருவரிடம் இருக்கும் போது அவரால் அத்திட்டத்தை விடாமுயற்சியுடன் தொடர முடியும். 4. சீராக திட்டமிடுதல். நீங்கள் வகுக்கும் திட்டம் பலவீனமாக இருப்பதாக தோன்றினாலும் நடைமுறைக்கு உகந்ததாக இல்லாதது போல தோன்றினாலும் அது விடாமுயற்சியை ஊக்குவிக்க தவறுவதில்லை. 5. கச்சிதமான அறிவு. தன்னுடைய திட்டம் கச்சிதமான அறிவின் அடிப்படையில் அல்லது அனுபவத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று அறிதல் விடாமுயற்சியை ஊக்குவிக்கும். ஊகத்தின் அடிப்படையில் காரியங்களை செய்யும் போது அது விடாமுயற்சியை கண்டிப்பாக ஊக்குவிக்காது. 6. பிறருடைய கூட்டுறவு. பிறருடனான ஒரு இணக்கமான கூட்டுறவு, அவர்களின் புரிந்துணர்வு, மனிதாபிமானம் ஆகியவை விடாமுயற்சியை ஊக்குவிக்கும் விடயங்களாக அமைந்திருக்கும். 7. மன உறுதி. ஒரு திட்டவட்டமான குறிக்கோளின் அடிப்படையில் அமைந்துள்ள ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதன் மீது ஒருவர் தன் கவனத்தை குவிப்பது விடாமுயற்சியை வளர்த்தெடுக்க உதவும். எனவே நாம் அந்த விடயத்தில் மன உறுதி பூண்டவர்களாக இருக்க வேண்டும். 8. பழக்கம். விடாமுயற்சி என்பது ஒரு பழக்கம். அன்றாட அனுபவங்களின் அடிப்படையில் மனம் பழக்கப்படுத்துகின்றது. எதிரிகளிலேயே மிக மோசமான எதிரியான பயத்தை துணிச்சலான நடவடிக்கைகளை அடிக்கடி மேற்கொள்வதன் மூலம் வெற்றி கொள்ளலாம். விடாமுயற்சியை பொறுத்தவரையில் மேலே கூறப்பட்ட 8 விடயங்களில் உங்களிடம் ஏதாவது ஒன்று குறைவாக இருக்கின்றதா என்பதை சுய பரிசோதனை செய்து பாருங்கள். மீண்டும் ஒரு முறை, விடாமுயற்சியை கட்டி எழுப்புகின்ற 8 தூண்களாக உறுதியான இலட்சியம், கொழுந்து விட்டெரியும் ஆசை, தற்சார்பு, சீராக திட்டமிடுதல், கச்சிதமான அறிவு, பிறருடைய கூட்டுறவு, மன உறுதி, பழக்கம் என்பவையாகும். சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குவியுங்கள் என்ற நெப்போலியன் ஹில்லினுடைய நூலிலே அவர் இந்த 8 தூண்களையும் தெளிவாக வலியுறுத்தியுள்ளார். பொதுவாக மனிதர்களாகிய நாம் ஒரு செயலிலே இறங்குவோம். குறிப்பிட்ட நாட்கள் சிறு முயற்சியை மேற்கொள்வோம். அதில் ஓர் தோல்வியோ பின்னடைவோ ஏற்பட்டால் அதிலிருந்து விலகிவிடுவோம். இது விடாமுயற்சியின் பண்பு அல்ல. மேற்கூறிய பண்புகளை உங்களால் கட்டியெழுப்ப முடியுமாயின் நீங்கள் ஓர் விடாமுயற்சியுள்ள மனிதராக இருப்பீர்கள். உங்களால் உங்கள் வாழ்விலே நிச்சயம் சாதிக்க முடியும். நன்றி. எண்ணம் போல் வாழ்க்கை.